Daily. Taste the Daily. வா 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 உட்காரு. நீ எப்பப்பா வந்த? இப்பதான் ஜானு. சரி சரி, இது பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி ஐர மீன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, எறா தொக்கு, கிராப் ரசம் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன். அசத்துறே ஜானு, நீ வேற லெவல் தான் போ. கௌதம், இதெல்லாம் சமைக்கிறதுக்கு எனக்கு ரேவதி தான் ஒத்தாசையா இருந்தா. 2 பேரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்கோம். ஓ அப்படியா? நீ சாப்பிடுப்பா. போதும் போதும் போதும். இலக்கியாக நீ போடு first. போதும் போடாதீங்க. போதும். நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிடணும். கௌதம், இத்தனை நாளா ஜெயில நல்ல சாப்பாடு கிடைக்காம நாக்கு செத்து போய் கிடக்கும். நல்லா சாப்பிடு. சரிம்மா. பா அடா, எல்லாமே செம டேஸ்ட். 2 அம்மாக்களுக்கும் நல்ல கை பக்குவம். பின்னிட்டீங்க போங்க. கௌதம், சொல்லு. அப்புறம் கார்த்திக் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது? அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கௌதம், கார்த்திகை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. அவனை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்பா. ஆனா அவனை எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு தான் தெரியல. சொத்து மொத்தமும் என் பேர்ல இருக்கிறது தான் கார்த்திகோட கோவத்துக்கு காரணமே. நான் அப்பவே அப்பா கிட்ட சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுத வேணாம், அது நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். அதுக்கு அப்பா, நீ என்ன கார்த்திகை ஏமாத்தவா போற? நான் அப்ராட்ல இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்றதுல சிக்கல் இருக்கு, அதான் உன் பேருக்கு மாத்திரன்னு சொல்லி மாத்திட்டாரு. ஆனா அதுவே நானும் கார்த்திக்கும் பிரியறதுக்கு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இதே காரணத்தை நீ கார்த்திக் கிட்ட எடுத்து சொன்னா அவன் புரிஞ்சுக்க மாட்டானா? அதுக்கு அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி விட்டாதானே? அவங்களே கார்த்திகை கடத்திட்டு கௌதம் தான் சொத்துக்காக அவனை கடத்தினாருன்னு சொல்லி தூண்டி விட்டுட்டாங்க. அவனும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நம்பிட்டு இருக்கானே. ஜானு, கார்த்திக் மறுபடியும் இங்க வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நானே சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் கிட்ட பேசி சொத்து எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, வீட்டுக்கு வான்னு சொல்ல போறேன். அதோட நிக்காம கார்த்திகை கையோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் கம்பெனி, பிசினஸ், சொத்து, வீடுன்னு எல்லாத்தையும் அவன் பேர்ல மாத்திட்டு வந்துடுறேன். அப்பதான் கார்த்திக் இங்க வருவான். போதும், பேசாம இரு. இதுதான் உன்னோட நல்ல வழியா? இப்ப எஸ்எஸ்கே தாட்சாயினி மட்டும் எதுக்காக கார்த்திக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க? நீ சொத்தை கொடுத்த உடனே அவனை நல்லா வாழ வச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொத்தை முதல்ல நீ கார்த்திக்கு கொடுப்ப, அதுக்கப்புறம் அவங்க அந்த சொத்தை கார்த்திக் கிட்ட இருந்து பிடிங்கிடுவாங்க. இதுதான் அவங்களோட பிளான். நீ எப்படா சொத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு அவங்க கழுகு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வேற நீ சொத்தை எழுதி கொடுத்துறேன்னு பெருசா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதுக்கு இல்ல ஜானு, என்ன சொல்ல வரேன்னா, உங்க அம்மா சொல்றது சரிதான். எஸ்எஸ்கே சரியான திருட்டு பேர் வழி. காரணம் இல்லாம யாரையும் ஆதரிக்க மாட்டான். ஒருவேளை உன் சொத்தை பிடுங்கிறது தான் எஸ்எஸ்கேவோட பிளான்னா, அதுக்கப்புறம் நீ பாசத்துல கார்த்திக்கு சொத்தை கொடுத்ததும் வீணாயிரும். கார்த்திக் இங்க வரமாட்டான். நீ எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுதான் முடிவு, அவ்வளவுதான். என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் சொத்தை ஏமாத்திட்டேங்கிற கோவத்துல கார்த்திக் என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு கோர்ட்ல சாட்சி சொல்றான். அந்த அளவுக்கு என் மேல வெறுப்பா இருக்கிறவனை எப்படி சம்மதிக்க வைப்பீங்க? நீங்க சொல்றபடி செஞ்சா கார்த்திக் இங்க வரவே மாட்டான். கௌதம், நீங்க கோவப்படாதீங்க. கார்த்திக் எஸ்எஸ்கே வீட்ல இருக்கும்போது அவங்க கிட்ட சொத்தை கொடுக்கறதே ஆபத்து தான். அவங்க கார்த்திகை ஈஸியா ஏமாத்தி சொத்தை புடுங்கிடுவாங்க. இங்க பாருங்க, எப்படியாவது கார்த்திக் கிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு வர வச்சு ஒரு 6 மாசம் இங்க தங்க வைப்போம். அந்த சமயத்துல அவன் நம்மள புரிஞ்சுக்கிட்டானான்னு நம்ம கவனிப்போம்.
எஸ்எஸ்கே உங்களை பழி வாங்குறதுக்காக தான் தன்னை கடத்திருக்காருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு திருந்திட்டானா உங்க ஆசைப்படி நம்ம எல்லா சொத்தையும் கார்த்திக்கு கொடுத்துடுவோம். ஒருவேளை அவன் பழைய புத்தியோட இருந்தான்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிப்போம். எனக்கு என்னவோ கார்த்திக்கு சொத்தை கொடுக்கறது தான் சரின்னு தோணுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கார்த்திக் ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போம். அவன் தன்னை திருத்திக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தான். சாப்பிடுப்பா, சாப்பிடு. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.